பார்ப்பவர் கண்களுக்கு டெரர் போல காட்சி அளித்தாலும் உள் மனதுக்குள் ஒரு பச்சிளங்குழந்தையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் விருச்சகத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளம் இல்லை, நெஞ்சில் கபடம் இல்லை, நாம் கண்ணீர் சிந்த ஒரு நியாயம் இல்லை. இனி கண்ணீர் சிந்த அவசியம் இல்லை. விருச்சகத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இவர்கள் பார்ப்பதற்கு ஒரு பலாப்பழம் போன்றவர்கள். பார்ப்பவர் கண்களுக்கு அந்த பலாப்பழத்தின் முற்கள் தான் கண்களுக்கு தெரியும். அந்த பழத்தை சாப்பிடுறவங்களுக்கு தான் அதனுடைய சுவை தெரியும். அதே போல யார் இவர்களிடம் நெருங்கி பழகிறார்களோ அவர்கள்தான் இவர்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ள முடியும். விருச்சகத்தில் பிறந்தவர்கள் ஒரு கர்ணன் போல. கர்ணன் எப்படி கவச குண்டலத்தோடு பிறந்து தான் எவ்வளவு தியாகம் செய்தும் கடைசியில் தன்னுடைய கவசத்தையே கலட்டி கொடுத்து தன் உயிரையே மாய்த்து கொள்வார். அதே போல் விருச்சகத்தில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி, தனக்கு எவ்வளவுதான் விவரம் தெரிந்தாலும், இந்த உலகத்தில் எவ்வளவுதான் நிந்திக்கப்பட்டாலும் சரி, சோதிக்கப்பட்டாலும் சரி, அந்த நேரத்தில் சில நேரம் கொஞ்சம் துக்கத்தில் இருப்பார்கள். ஆனால் மீண்டும் ஒரு பச்சில குழந்தை போல மற்றவர்களுக்காக எதையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். தனக்கு துரோகம் நடக்கும் போது மற்றவர்களை கொலை செய்யும் அளவுக்கு கோபம் வரும். இவர்களுடைய மைனஸை என்னவென்றால், உள்ளத்தில் வைத்துக் கொள்ளாமல் இவ்வளவுதான் இல்லாமல் பேட் வாய்ஸை கூட யூஸ் பண்ணுவார்கள். ஒரு படத்தில் வடிவேல் உன்னை குத்தி கொன்றுவேன், குடலை எடுத்துருவேன் என்றெல்லாம் பயங்கரமாக மிரட்டுவார். அதை ஒருத்தர் வீடியோ பிடிப்பார். அந்த மாதிரி இவர்கள் வெறும் வாயால மட்டும்தான் அவர்களை பயங்கரமாக மிரட்டி உருட்டி எடுத்துடுவார்கள் தவிர உள்ளத்தால் யாரையும் அந்த மாதிரி செய்ய மாட்டார்கள். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோவிலும் இந்த பாட்டை சொல்லலாம். அந்த அளவுக்கு இவர்கள் உள்ளம் 100% நல்ல உள்ளம். இவ்வளவு நல்ல உள்ளத்தை எந்த ராசியிலும் நாம் பார்க்க முடியாது. அது விருச்சகத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் விருச்சக ராசிக்கு கிடைப்பதோ சுயநலவாதி, வாய் அதிகம், முரட்டு பிடிவாதக்காரன் என்றெல்லாம் பட்டம் கிடைக்கும். இதே விருச்சகத்தில் பிறந்தவர்கள் தான் நாட்டை பாதுகாக்கும் உயர் பதவியிலும் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தான் இருக்கிறார்கள். தன்னுடைய சொந்த உறவுகளாக இருக்கட்டும், சொந்த வீடாக இருக்கட்டும், சொந்த தெருவாக இருக்கட்டும், சொந்த நாடாக இருக்கட்டும், இவர்களை எவ்வளவுதான் சோதித்தாலும் எந்த காரணம் கொண்டு நயவஞ்சகம் செய்ய தெரியாதவர்கள், யாருக்கும் காட்டிக் கொடுத்தும் கூட்டிக் கொடுத்தும் பிளப்பு செய்ய தெரியாதவர்கள். ஒரு சிலர் பார்ப்பதற்கு கோழையாக கண்களுக்கு தெரிந்தாலும் சரியான நேரம் வரும்போது தன்னுடைய வீரத்தை பயன்படுத்தி அது ஒரு சேவகன் போலதான் இவர்கள் செயல்படுவார்களே தவிர நாட்டை காட்டிக் கொடுப்பவர்கள் அல்ல இந்த விருச்சக ராசிக்காரர்கள். இந்த விருச்சக ராசியை பற்றி சொன்னோம் என்றால் திருஷ்டி சுத்தும் அளவுக்கு பெருமைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நாட்டின் முக்கிய எல்லை பாதுகாப்பு வீரர்களாக இருக்கட்டும், நாட்டின் மிகப்பெரிய முதுகெலும்பான மேஜராக இருக்கட்டும், விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் 100% பிறந்திருப்பார்கள். இயற்கை ஜோதிடத்தில் ஒருவரை தூக்கி வச்சு பேசணும், ஒருவரை இறக்கி வச்சு பேசணும் என்ற நோக்கத்தில் இந்த பதிவை பதிவிடுவதல்ல. உண்மையான விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும். உண்மையை ஒருவருக்கு எடுத்து சொன்னால்தான் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியும். உண்மை என்பது ஒரு வெண்மை போன்றது. அந்த வெண்மையான பேப்பரில் ஒரு சிறு கருப்பு புள்ளி விழுந்தால் அந்த கருப்பு புள்ளி மேலதான் மற்றவர்கள் கண்கள் போகும். அந்த மாதிரி இவர்களுடைய கோபத்தை மட்டும்தான் மற்றவர்கள் பார்க்கிறார்களே தவிர இவர்களிடம் இருக்கும் அந்த குழந்தை போன்ற மனசை யாரும் பாராட்டுவதில்லை. ஒரு சிலர் பாராட்டுவார்கள், அது தன்னுடைய சுயநல வேலைக்காகத்தான். அதுவும் இவர்கள் தெரிந்து கொள்வார்கள், உனக்கு ஒரு வேலை இருப்பதால தான் எனக்கு பாராட்டுறேன் என்று தெரியும். தெரிந்தாலும் என்ன பண்றது, அந்த நேரம் கொஞ்சம் ரணகலத்தில் ஒரு கிளுகிழுப்பு வேணும் என்பது போல தெரிந்தும் ஏமாறுவார்கள். ஏன்னா இவர்களை உண்மையாக பாராட்ட யாரும் இல்லை. மற்ற ராசிக்காரர்கள் போல சிறு வயதிலிருந்தே சிம்மாசனத்தில் அமரக்கூடிய தகுதி இறைவன் இவர்களுக்கு கொடுப்பதில்லை. இவர்கள் எதை அடைந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சியால் தான் அடைய முடியுமே தவிர, விருச்சகத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீங்கள் அதிர்ஷ்டத்தால் ஏதாவது அடைந்தீர்கள் என்றால் ஆமா நான் அதிர்ஷ்டத்தால் அடைந்தேன் என்று கமெண்ட்ல சொல்லணும். ஏன்னா நீங்க அதிர்ஷ்டத்தை விட உங்க சொந்த முயற்சியால் தான் ஒரு போஸ்டிங்கவே அடைவீங்க. இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஸ்கூல் படிக்கும்போது கூட, ஒரு மாணவனாக இருந்து ஒரு ஸ்கூலில் படிக்கும் போது கூட உங்களுக்கென்று கேர் எடுத்து அந்த வாத்தியார் கற்றுக் கொடுக்க மாட்டார்.
பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டெல்லாம் கூப்பிட்டு கைப்பிடித்து எழுதி கொடுப்பாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரங்க அதை பார்த்து முயற்சி பண்ணி தானாகத்தான் எழுதி தானாகத்தான் பாஸ் பண்ணுவார்களே தவிர, விருச்சகத்தில் பிறந்த மாணவியாகட்டும் மாணவனாக இருக்கட்டும், ஒரு விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்காவது எந்த டீச்சர் எந்த வாத்தியாராவது வாண்டடாக சொல்லி கொடுத்துருப்பார்கள் என்றால் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருக்க மாட்டார்கள். அப்படி அவர்கள் வாண்டடாக சொல்லி கொடுப்பதாக இருந்தால் அவருடைய ஆளுமையை சொல்லிக் கொடுப்பார்கள், அதாவது அவருடைய அட்வைஸை சொல்லிக் கொடுப்பார்கள். ஒரு மிரட்டும் தனமாகத்தான், ஏன்னா நீ இப்படி பண்ற, இனிமே இப்படி ஒழுக்கமாக நடந்துக்கோ, அப்படிதான் கண்டிப்பார்களே தவிர நீ இதை கற்றுக்கோ என்று வாண்டடா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்த படிக்கும் காலத்தில் கூட தன்னுடைய சொந்த முயற்சியை கொண்டுதான் தானாக சிந்தித்துத்தான் ஒவ்வொன்றையும் படிக்க வேண்டும். சக மாணவர்களாவது ஏதாவது ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாண்டடா சொல்லிக் கொடுப்பார்களா என்றால் நிச்சயம் ஒரு விருச்சகத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த மாதிரி வாண்டடா கிடைச்சிருக்காது. இவர்கள் சுயமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து கண்டுபிடித்து படித்து வைத்திருப்பார்கள். இவர்களிடம் வேணும் என்றால் கொஸ்டின் கேட்கவோ ஆன்சர் கேட்கவோ வருவார்கள் சக மாணவர்கள். அந்த அளவுக்கு சுயமாகவே எல்லா விஷயத்திலும் முயற்சி பண்ணி முயற்சியில் வெற்றி அடைந்தவர்கள் யார் என்றால் அது விருச்சகத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும். இது 100% உண்மையா இல்லையா என்று நீங்க கமெண்ட்ல சொல்லணும். இந்த வீடியோவை நீங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணணும். ஏன்னா இது விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும் பார்த்தா பத்தாது, மற்ற ராசிக்காரர்கள் பார்த்தா தான் இந்த விருச்சகத்தினுடைய வழிகள் புரியும். அதற்காகத்தான் இந்த வீடியோ ஷேர் பண்ண சொல்றேனே தவிர நமக்கு லைக் கிடைக்கணும், சப்ஸ்கிரைப் கிடைக்கணும் என்ற நோக்கத்தில் அல்ல. அது பிரியம் உள்ளவர்கள் லைக் போடட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணட்டும், தவறாக கூட ஒரு கமெண்ட் பண்ணட்டும். அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் ஒரு உண்மையை எடுத்து சொல்லும் பொழுது பிறருக்கு கசக்கத்தான் செய்யும். ஏனென்றால் உண்மை எப்பொழுதுமே ஒரு கவர்மெண்ட் மாத்திரை போல பல நோய்களுக்கு ஒரே மாத்திரையாக இருக்கும். நம்ம ஆஸ்பத்திரியில் போய் ஒரு காய்ச்சல் என்று சொல்லி முடிக்க மாட்டோம், உடனே சீட்டை எழுதி அந்த மாத்திரையை கொடுத்துருவாங்க. அதனாலேயே சில பேருக்கு அதிருப்தி ஏற்படும். என்னடா நம்ம காய்ச்சல் என்று சொன்னோம், நம்ம உடம்புல ஒரு டெஸ்ட் மீட்டர் கூட வச்சு பார்க்கலையே, இப்படி பேப்பரில் எழுதி கொடுத்துட்டாங்களே என்று சில பேர் அந்த அச்சத்திலேயே அந்த மாத்திரையை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் சில பேர் நம்ம மாத்திரையை சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற நிலையில் சாப்பிடுவார்கள். அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மாத்திரை போலத்தான் இவருடைய வாழ்க்கை. விருச்சிக ராசி முகத்தை பார்த்தாலே இவன் முகம் டெரரா இருக்கு என்று அவர்கள் நினைத்து விடுவார்கள். ஆனால் இவர்கள் உண்மையிலே டெரரில் இல்லை. இவர்களுடைய முகம் எப்படி இருக்கும் என்றால் விரக்தியில் வாட்டமாக இருக்கும். அந்த நிலையை கூட மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் இவன் மூஞ்சிக்கார இவன் முகரை பார்த்தா சரியில்லை என்று அவர்கள் சித்தரித்துக் கொள்வார்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய முகத்தை எப்போது புன்முறுவலாக வைத்துக் கொள்வார்கள் என்றால் தன்னுடைய நாலேஜ் எப்போ வளருதோ அப்போ முதல் தன்னுடைய முகத்தை சிரித்த முகமாக, உள்ளுக்குள்ள ரணகலமா வேதனைகள் சுமந்து கொண்டிருக்கும், வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் முகமும் வாடத்தான் செய்யும். இந்த வாட்டத்தால் மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று இதுதான் உலகம் என்று அலட்சிய புன்முறுவலோடு சிரிக்க ஆரம்பிப்பார்கள். அதற்கு பிறகு மக்கள் இவர்களை ரசிக்க ஆரம்பிப்பார்கள். ஆகா, எந்த நேரமும் சிரித்த முகமாக இருக்கிறார்களே என்று. ஆக உள்ளத்தில் அழுதாலும் வெளியே சிரித்த முகத்தோடு வாழக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, நான் அழுகிறேன் அழுக வரல, அந்த நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய குணங்களே என்னவென்றால் உங்களுக்காக நீங்கள் ஒரு நாளும் வாழ்வது இல்லை. அதுதான் உண்மை. இதை எந்த வயதில் விருச்சிக ராசியில் பிறந்த ஆணும் பெண்ணும் உணர்கிறார்களோ அப்பொழுது இவர்களுக்கு விவேகம் ஆரம்பித்துவிடும். இவர்களுக்கு முதலில் வேகம்தான் ஆரம்பிக்கும். அதனால்தான் பல விஷயங்களில் விரக்தியால் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு வந்துடுவார்கள். அதனாலேயே பல நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். என்னதான் இவர்கள் உலகத்தை புரிந்து கொண்டாலும் மற்றவர்களை பழிவாங்கணும் என்று நினைப்பார்களே தவிர ஒருபோதும் மனதறிந்து பழிவாங்க மாட்டார்கள். ஆனால் இவர்கள் பழிவாங்கும் குணம் கொண்டவர்கள் என்று மற்ற ஜோதிடர்கள் சித்தரித்து விட்டார்கள். அதுதான் விருச்சிக ராசிக்கு நடந்த கொடுமை. ஒரு ஜோதிடர் என்பவர் பொதுநிலையாக இருந்து ஒவ்வொரு ராசியையும் பொது விளக்கமாக விளக்க வேண்டுமே தவிர ஒரு ஜோதிட குருமாரே ஒரு ராசியை முரட்டு ராசி, பிடிவாதக்கார ராசி, பழிவாங்கும் ராசி என்று சொல்லக்கூடாது.
ஒரு நல்லவனை 10 பேர் சேர்ந்து பைத்தியக்காரர் என்று சொன்னால் அந்த இடத்தில் எப்படி இருக்குமோ அந்த நிலைதான் இந்த விருச்சிகத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. தவிர ஒருவரை பைத்தியக்காரன் என்று 10 பேர் சொல்லும் போது அந்த ஒருவர் என்ன சொல்வார்? நான் பைத்தியக்காரன் இல்லை என்று சொல்வார். மீண்டும் மீண்டும் நீ பைத்தியக்காரன் 10 தடவை சொல்லும் போது நான் பைத்தியக்காரனா என்று கத்துவார்கள். உடனே பத்தியா நீ கத்துற பத்தியா நீ பைத்தியக்காரன் என்று இன்னும் எச்சா அவர்களை சித்தரித்து விடுவார்கள். அந்த மாதிரி தான் சித்தரிக்கிறார்களே தவிர இந்த விருச்சிக ராசிக்காரர்களை அது என்ன காரணம்னா ஒரே ஒரு மைனஸ் கோபம். அது மைனஸ் அல்ல, அது உள் உணர்வு. ஏனென்றால் விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் வீரத்துக்கு சொந்தக்காரர். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலை காக்கக்கூடிய செவ்வாய் பகவான். அப்படிப்பட்டவர்களுக்கு பாராட்டு தான் கிடைக்க வேண்டுமே தவிர இழிவான சொற்கள் அல்ல. இந்த பதிவை பார்க்கக்கூடிய மற்ற ராசிக்காரர்கள் இனி விருச்சிக ராசிக்காரர்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டார்கள். அதற்கு இந்த பதிவு ஒரு சான்றாக இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சிக ராசியின் கொடி இனி பறக்கப் போகிறது. சும்மா கொடி பறக்குதில்ல என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நெஞ்சை நிமித்து சிங்கம் ஒன்று புறப்பட்டது, அதற்கு ஒரு காலம் பிறந்திருக்கு நேரம், அந்த மாதிரி சிங்க நடை போட இருக்கிறது. ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஜூன் மாதத்தில் இருந்து நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது. உங்களுடைய முயற்சியில் இருந்து நீங்கள் தளராமல், ஏனென்றால் எல்லாமே முயற்சியால் தான் உங்களுக்கு கிடைக்கும் என்பது விதியை தவிர அதிர்ஷ்டத்தால் ஏதாவது கிடைக்குமா என்றால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். அதனால் கூடுதலாக உங்களுடைய முயற்சி செய்யுங்கள். முயற்சிக்கே முயற்சி கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்ட விருச்சிகத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உங்களுடைய முயற்சிக்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுடைய எண்ணங்களை ஈடேற்றி உங்களுடைய வல்லமைக்கு வல்லமை தர வேண்டும் என்று இதுவரை சந்தித்திடாத சந்தோஷத்தை நீங்கள் சந்திக்க வேண்டும். உங்கள் மனதுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்ற இறைவனிடம் துவா செய்து மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.